ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் எடுத்துக்கோங்க, அப்புறம் சாக்லேட் எடுத்துக்கோங்க, அப்புறம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்துக்கோங்க, அப்புறம் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க காய்ஸ். எக்கோட ஒயிட் இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா 30 மினிட்ஸ்க்கு கலக்கிக்கோங்க. அப்புறமா அது கலக்கிற கேப்பில் சுகர் பவுடரும் அரைச்சிக்கோங்க. சுகர் மிக்சியில் போட்டு மூடிட்டு ஆன் பண்ணிட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டோன்னா நல்லா பவுடர் ஆகிடணும் காய்ஸ் சுகர். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திக்காக இருக்கும். இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையில் சுகர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்துடணும் முட்டை. இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றிட்டு அது சூடாகணும். அப்புறமா உள்ள சின்ன பாத்திரம் வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணிக்கோங்க சாக்லேட்டை. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனோன்னா சூடாக இருக்கும் கைஸ், எடுத்துடலாம். அது உள்ளே இருக்க பாத்திரம் லைட்டாக தான் சூடாக இருக்கும், அதில் கையை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கலக்கி வச்சு இந்த எக் ஒயிட் கூட நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் போட்டு கலக்கிட்டு அப்புறம் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் அது உள்ளே ஊற்றிடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஒயிட் கேக்கை பேஸாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அப்புறமா பால் ஊற்றிக்கலாம். பால் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் மூஸ் இருக்குல்ல காய்ஸ், அதை ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அப்புறமா திறந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாக்லேட் சிரப் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்பூனை வச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டா நம்ம சாக்லேட் கேக் ரெடி. இப்போ அதை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.